வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 191 திங்கட்கிழமை ஏப்ரல் 22, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நாமக்கல்லில் லட்சிய சமுதாயத்திற்கு வலுவூட்டும் ஈரோடு மண்டல 120 சமூக பொறுப்பாளர்கள் சந்திப்பு. உழவன் தங்கவேலு ஐயா கலந்து கொண்டு நிகழ்ச்சி. சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் இருந்து 120 சமூக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்ட நல்லூர் வட்டத்தின் மண்டல சந்திப்பு நாமக்கல் ஸ்பைரோ கல்வி வளாகத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேல் ஐயா தாயுள்ளத்தோடு கலந்து கொண்டது அனைவருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அரங்க நுழைவாயிலில் கோலமிட்டு வருகின்ற அனைவரையும் ஈரோடு மண்டல பொறுப்பாளர் திருமதி வசந்திபாலன், மகளிர்கள பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா, திருமதி தங்கமணி, திருமதி மீனா ஆகியோர் வரவேற்றார்கள். சரியாக 10 மணிக்கு நாட்டு வாழ்த்துடன் தொடங்கிய மண்டல சந்திப்பை சர்வம் ட்ரஸ்ட் நிறுவனரும் இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளருமான திருமதி ரம்யா நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். சுகவாசி ஜோதிமணி வரவேற்புரையாற்றினார். நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் மண்டல சந்திப்பின் நோக்கம் பற்றி விளக்கினார். அதனைத் தொடர்ந்து 15 சமூக பொறுப்பாளர்கள் மேடையிலிருந்து தங்களை அறிமுகம் செய்து கொண்டனர். அடுத்ததாக இந்த ஈரோடு மண்டல சந்திப்பை திட்டமிட்டு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த மகளிர் குழுவினர் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். சரியாக முற்பகல் 11:11 மணிக்கு உலகின் சில நாடுகள் போர்மேகம் சூழ்ந்து அமைதியற்ற நிலையில் உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதியை அனைவரும் கடைபிடிக்கும் நிகழ்வை திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தின் அறங்காவலரும் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டியுமான திரு நவிலு சுப்பிரமணியம் வழிநடத்தினார். தேநீர் இடைவெளிக்கு பிறகு அனைவரும் மாவட்ட வாரியாக 3 அறைகளில் சந்தித்தனர். பின்னர் மேடையில் ஏழி மாணிக்க மாணவர்களுடன் மாணிக்க மாணவர்களுக்கான தகுதிகள் பற்றி முன்வைத்த கேள்விகளுக்கு மாணிக்க மாணவர்கள் தயக்கமின்றி அனுபவங்களுடன் பதிலளித்தனர். சுவையான மதிய உணவை ஸ்பைரோ கல்வி நிறுவனம் வழங்கியது. உணவு இடைவெளிக்கு பின் களம் வாரியாக 3 அறைகளில் நடைபெற்ற கலந்துரையாடலில் திரு அன்பு, திரு கௌதம், திரு முத்துகிருஷ்ணன் ஆகியோர் வழிநடத்த ஒவ்வொருவரும் ஒரு துறைக்கு பொறுப்பேற்றனர். மேலும் ஒரு குழுவில் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு ஐயாவும் மற்றொரு குழுவில் உயர் திரு உழவன் தங்கவேலு ஐயாவும் கலந்து கொண்டு பேசினர். இறுதியாக விழா அரங்கத்தில் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக ஆழியாறு உலக சமாதான ஆலயத்தின் பேராசிரியர் உழவன் தங்கவேலு ஐயா சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசும்போது, அண்ணன் அக்னி ஸ்டீல்ஸ் தங்கவேலு அவர்களின் அழைப்பிற்கிணங்க வந்தேன். கடந்த 1 மணி நேர நிகழ்வுகளைக் கண்டு நல்லூர் வட்டத்தை நன்கு புரிந்து கொள்ள முடிந்தது. மண்ணின் மைந்தர் நாமக்கல் கவிஞரின் ஒரு கவிதை, ஊருக்கு 10 பேர் நல்லவர்கள் நினைவுக்கு வருகிறது, அதில் கூறப்பட்ட அனைவரும் சமம் என்ற கருத்தை நல்லூர் வட்டம் செயல்படுத்தியுள்ளது. நல்லதொரு நிகழ்வில் இன்று கலந்து கொண்டது எனக்கு மனநிறைவை தந்தது மட்டுமல்ல, இனி நானும் உங்களுடன் பயணிக்க தயார் என்று பேசினார். திரு பாலு, திரு நவிலு சுப்பிரமணியம் ஆகியோரும் பேசினர். 50% ஆனால் அந்த 50% இடஒதுக்கீட்டில் மகளிர் ஊராட்சி தலைவர்களாக வருவதற்கு எத்தனை பேர் தயாராக இருக்காங்க, வந்தவர்கள் எத்தனை பேர் அதை புரிந்து கொண்டு தலைவராக இருக்காங்க நமக்கு தெரியும் நமக்கு. ஆனால் இது என்ன நமக்கு தெரிவிக்குது சொன்னால், இன்னைக்கு பெண்கள் நாட்டை ஆள்வதற்கு முழு அதிகாரம் இருக்கிறது அப்படின்றதான் அதை வெளிப்படுது. ஆனால் அதுக்கு பெண்கள் முன்வர வேண்டும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கு. பின்னர் பாரதியின் வந்தே மாதர பாடலுடன் குறித்த நேரத்தில் நிகழ்ச்சி நிறைவுற்றது என்று நாமக்கல் மாவட்டத்திற்கு மாவட்ட பொறுப்பாளராக பொறுப்பேற்றுள்ள சர்வம் ட்ரஸ்ட் நிறுவனர் திருமதி ரம்யா தெரிவித்தார். இந்த சந்திப்பில் சேலம் சேவகன் அறக்கட்டளை பொறுப்பாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் பொறுப்பாளர் திரு சக்திவேல், தமது அமைப்பில் மேலும் 3 கனகம்பாளையம் சுய உதவி குழுவினர், பாரம்பரிய விதை பாதுகாப்பாளர் திரு உழவன் ஆனந்த், திரு தில்லை சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஈரோடு செஞ்சுரி டியூஷன் சென்டர் நிறுவனர் திரு சுரேஷ் நல்லூர் வட்டத்தின் 100 துறைகளில் ஒன்றான போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையத்தை தாம் தமது செஞ்சுரியிலேயே நடத்த தயாராக இருப்பதாக பொறுப்பேற்றது குறிப்பிடத்தக்கது.
நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.